மலையானே போற்றி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலையெடுத்து தேசம் உயதிரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொலில் திரு ஆவடுதுறைவால் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. எல்லாம் வல்லம் பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமுடன் அமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையார் விஜயமகள் சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருவாவடுதுறை ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனைச்சொல்லர்களே, நம்முடைய திருமுறை விளக்க உரையிலே இன்று பொதுப்பதிகமாக இருக்கக்கூடிய அப்பன்னி அம்மைனி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்துக்கு பொருள் பார்க்கணும். டிசம்பர் மாதத்தை பதிகம், ரெண்டாவது திருப்பதிகம், பக்கம் 58. அன்பர்களே, நம்முடைய பெருமான் ஆன்மாக்களுக்கு எப்படியெல்லாம் உறவு முறையாக இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பதிகத்தில் சொல்கிறார். அருமையான திருப்பதிகம். ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பதிகத்தில் விடை இருக்குது. ஒரு ஊர்னால் அந்த ஊர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அப்பர் சாமிகள் சொல்கிறார். இறைவன் ஆன்மாக்களுக்கு உயிருக்கு உயிராக இருந்து உலகியல் உறவாகவும் சாமி இருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். இதே திரானைக்கா பதிகத்தில் என்ன சொல்வார் அப்படின்னா, எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவல் நல்லார் செத்தால் உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர் என்று சொல்லி அந்த பதிகத்தில் கேட்கிறார். அதாவது இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ தாய் எத்தனையோ தந்தை இல்லைங்களா, ஒவ்வொரு பிறப்புலையும் நமக்கு ஒவ்வொரு தாய் தந்தை, அப்புறம் சொந்த பந்தங்கள், நம்ம சேர்த்து வைத்த செல்வங்கள், இது எதுவும் கடைசியாக கூட வராது. கடைசியாக யார் வருவாங்கன்னா திருவானைக்கா பெருமான் தான் வருவார் என்று சொல்லி ஆனைக்கா பதிகத்தில் பாடுவார். அங்கே அப்படி சொல்கிறார், நமக்கு கூட வர்றது கடைசியாக ஒன்றுமே இல்லை. உலகில் சுற்றங்களோ அல்லது தேடி வைத்த செல்வங்களோ எதுவும் கூட வராது அப்படிங்கிறார். உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ என்று சொல்லி கேட்கிறார். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே நமக்கு இறைவனாகவே பார்க்கிறார் நம்முடைய அப்பர் சாமிகள். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுக்கு சாமி எப்படின்னா அப்பா மாதிரிங்க, உமையம்மை அம்மா மாதிரி. ஏன் அப்படின்னா, உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டதுனால சாமிக்கு அவர் மகன்கிற முறைக்கு வந்துடுறார். அது நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருவேலிமலையில் சொல்கிறார், உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டதுனால அவர் பெருமானுக்கு மகன் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இமயப்பாவை திருமுலைப்பால் உண்டதால் திருமாமகனார் ஆதலினால் என்று சொல்லி அங்கே சொல்வார். வாசியுடன் காசு பெற்றார் என்று சொல்லி திருவேலிமல்லியில் சொல்லுவார். அதே மாதிரி நமக்கு பல இடங்களில் இறைவன் பிள்ளையார் அப்படிங்கிற பெயர் உண்டு ஞானசம்பந்த பெருமானுக்கு. ஏன்னா சிவபெருமானுக்கு மகனா முறை. அவர் 2 பிள்ளையார் பெரிய புராணத்தில், இவர் ஒரு பிள்ளையார். ஏன்னா உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டதுனால ஞானசம்பந்த பெருமான் அவருக்கு பிள்ளை. அதே மாதிரி சண்டீஸ்வர நாயனாரும் சிவபெருமானுக்கு மகன் முறை தான். ஏன் அப்படின்னா, சிவபூசைக்கு வச்சுருந்த பாலை காலால் தரித்ததுனால அப்பான்னு கூட பார்க்காம அந்த காலை வெட்டிடுறார். எச்சதத்தன் கீழே விழுந்து இறந்தே போயிடுறான் சண்டீஸ்வர நாயனாருடைய அப்பா. அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறார்னா, எம் பொருட்டு ஈன்ற தாதை வில எறிந்தாய் ஆதலினால் அடுத்த தாதை உனக்கு நாம் என்று சொல்லி சிவபெருமானே அடுத்த அப்பா உனக்கு நான் தான் சொல்லி சண்டீஸ்வர நாயனாரை சொன்னது மட்டும் அல்ல, உச்சி முகந்தார்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். பெரிய புராணத்தில் வேறு எங்கேயும் அந்த மாதிரி வரல. குழந்தை நாம்
ஏதாவது கொஞ்சம் பொழுது அப்படி தலையில் கொண்டு வந்து முத்தம் கொடுப்போம் பாருங்கள், அது மாதிரி சாமி செஞ்சாராம் சண்டீஸ்வர நாயனார். அப்படி கட்டி பிடித்து உச்சி முகந்தார் என்று சொல்லியே சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அப்போ 2 பிள்ளை, மகன் முறை 2. சரி, அடுத்தது நாவுக்கரசு பெருமான் எப்படி பெருமானை வழிபாடு செஞ்சார் அப்படின்னா தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அடிமை, எப்பொழுதும் அடிமை. சாமி தான் எஜமானர், நாம் அவருக்கு அடிமைங்கிற ஒரு நிலையிலேயே தொண்டு செய்தவர் அப்பர் சாமிகள். அதனால தான் அப்பர் சாமிகள் பெருமானை திருவடி வேணும் திருவடி வேணும்னு அப்படி அழுது புலம்பியது. அதனால தான் நமக்கு முதல் பதிகத்திலிருந்தே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட என்று சொல்லி முதல் பதிகத்திலிருந்து கடைசி வரைக்கும் புழுவாய்ப்பிறைக்கினும் புண்ணையா உன்னடி என்மனத்தை வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் ஐயகத்தை, இப்படியெல்லாம் அப்பர் சாமிகள் எப்பொழுதும் பெருமானுக்கு அடிமையாகவே தான். சுந்தரமூர்த்தி சாமிகளை பற்றி சொல்லணுன்னா அவர் தோல மார்க்கம், இறைவனே கொடுத்தது தோல மார்க்கம் அப்படிங்கிறது. இவர் போய் கேட்கல, சாமிகிட்ட போய் நானும் நீயும் ஃப்ரெண்டாக இருக்கலாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சாமி சொல்லலாம். சுந்தரர் போய் நம்ம 2 பேரும் நண்பராக இருக்கலான்னெல்லாம் கேட்கல. சாமி என்ன செஞ்சார், நம்மை உமக்கு தோழமையாக தந்தனம் என்று சொல்லி திருவாரூரில் தோழர் பட்டம் கொடுக்குறார். அப்போ சுந்தரர் தோழராக இருந்தவர். இந்த பதிகத்தில் என்னென்னா, பெருமான் எல்லா உறவுமாக வைத்து போற்றியிருக்கிறார். அப்பா அம்மா மாமன் மாமி, அதுலேயும் இருக்கிற உறவுலேயே ரொம்ப நல்ல உறவு என்னென்னா மாமன் உறவு தானா. குழந்தைகளுக்கு மாமன் மேலே தான் ரொம்ப பிரியமாக இருக்குது. குழந்தைகளுக்கு மாமன்னா ஒரு ரொம்ப குஷியாக இருக்குது, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, செல்லமாக வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் அதை சொல்கிற பொழுது மட்டும் அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படிம்பார் அப்பர் சாமி. மாமா உறவுங்கிறது குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படியெல்லாம் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கலாங்க. திருத்தாண்டகத்தில் வரக்கூடியது. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ என்று சொல்லி முதல் பாட்டில் சொல்கிறார். முதல் பாட்டிலே அந்த உறவுகளை சொல்லி சொல்கிறார். இதில் அதாவது இறைவன் ஒவ்வொருவரும் உறவுப் பொருள்களாகியும் அதே மாதிரி உணர்வு பொருள்களாகியும் இருக்கின்றன என்பதை செய்தால் அப்பர் சாமி இந்த பாட்டில் சொல்கிறார். இதில் அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று சொல்லி, அதாவது அப்பா அம்மாவாக, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியேன்னு சொல்லி நமக்கு திருவாசகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. இறைவனை அந்த மாதிரி எல்லாம் உறவு கொண்டு அழைப்பது அப்படிங்கிறது அடியார் பெருமக்கள் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதில் இந்த இதில் அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீனர், அன்புடைய மாமனும் மாமியும் நீ. அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ, ஒப்புடைய மனைவி, மாதர்னா மனைவி, ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ அப்படின்னா ஒல்லிய செல்வம், அப்படின்னா சிறந்த செல்வமாக இருக்கக்கூடியவன் பெருமான் என்று சொல்கிறார். அப்புறம் ஒரு குலமும் சுற்றமும், ஒரு குலத்தவரும் அவர் பிற சுற்றத்தவரும் நிலையாக நின்று வாழும் ஒப்பற்ற ஊரும் நீ என்று சொல்லி ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ என்று சொல்லி எதுவுமே இல்லாத சிவபெருமானுக்கு இதெல்லாம் ஒரு உறவுகளாக நம்ம அன்பின் மிகுதியால் அப்படியெல்லாம் கொள்ளுவது பெருமான். பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது பாதாளம் ஏழிடங்கில் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதபுலவா ஒரு தோழன் தொண்டருலன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையலார் அப்படின்னார். அப்படி உறவும் கிடையாது, அவருக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பெருமானை அப்பர் சாமி இப்போ என்ன சொல்கிறாரு, எல்லா உறவுகளும் இறைவன் அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்கிறார். அப்படின்னா இது அன்பினுடைய ஒரு மேலீட்டால் பாடக்கூடியது. இது அன்பினுடைய மேலீட்டால் இறைவனை நம்ம உறவாக நம்ம வைத்து கொள்ளுவது. அந்த திருவாசகத்தில் சொல்கிறது தான் சரி. ஒரு குலமும் ஒரு சுற்றமும் ஓர் ஊரும், இப்படியெல்லாம் எதுவுமே இல்லாதவன் பெருமான் அப்படிங்கிறார். அந்த பாதாளம் ஏழனங்கில் பாட்டில் சொல்கிறார். ஆனாலும் இங்கே ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ. அப்புறம் துய்ப்பனவும் உய்ப்பனவும்
தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ என்று சொல்லி, அதாவது ஊர்தி வகைகளாகவும் தோன்றுபவன் நீ, பொன்னும் மணியும் முத்தும் நீ, உலகியல் பொருள்களாக இருக்கக்கூடியவன் பெருமான் என்று சொல்லி இப்படியெல்லாம் இப்பொன் நீ, மணி நீ, முத்தும் நீ, இறைவன் நீ, ஏறூர்ந்த செல்வன் நீயே. அதாவது இறைவன் ஒவ்வொருவரும் உறவு பொருளாகியும் உணவுப் பொருளாகியும் இதில் இருக்கிறான் என்பதை அப்பர் சாமிகள் சொல்கிறார். ஏறூர்ந்த செல்வனே என்று சொல்லி இப்படி பெருமானை ஏறூர்ந்த செல்வன் நீ. ஏறூர்ந்தன்னா விடைமேல் ஏறிக்கொண்டு வரக்கூடிய, அந்த விடை மீது அமர்ந்து வரக்கூடிய பெருமான் என்று சொல்லி சொல்கிறார். இதில் இந்த பாடல் நயம்னு சொல்லி நமக்கு உரையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா மாமனும் மாமியும் அப்படிங்கிறது தாய் மாமனையும் தாய் மாமனுடைய மனைவியும் சொல்கிறது. மாமனார் மாமியார் என்பதும் அத்தையும் மாமனும் என்பது இங்கு குறிக்கப்பெறவில்லை. மேலும் ஒன் பொருளும் நீ என்பது மக்கள் செல்வங்களை குறிப்பதாக கொள்ளலாம் என்று சொல்லி, ஏனென்றால் வள்ளுவ பெருமான் அதை மக்கள் செல்வத்தை பொருள் என்று சொல்கிறார். தம் பொருள் என்பது அம்மக்கள் என்பது குறள் என்று சொல்லி, இந்த மாமனும் மாமியும் நீ அப்படிங்கிறது மாமனார் மாமியார் இல்லை, தாய் மாமனும் தாய் மாமனுடைய மனைவி அப்படிங்கிறது இதில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா மாமனார் மாமியாருங்கிற உறவு கூட கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வேறுபாடு வரும். ஆனால் அந்த தாய் மாமன் அப்படிங்கிற உறவு தான் எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடியது என்று சொல்லி இதில் அந்த பாடல் ஒரு நயமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் பொன்னி, மணினி, முத்தும் நீ அப்படின்னு அடுக்கடுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா பொன்னி அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது பொன் விழா, மணி விழா, முத்து விழா, 50 சொல்கிறது பொன் விழா, 60 கொண்டாடுறது மணி விழா, 70 கொண்டாடுறது முத்து விழா என்று சொல்லி இப்படியெல்லாம் 50, 60, 70 சொல்லியிருக்கிறாங்க. இப்படி கூறுவதற்கு இந்த பாடலின் அடுக்குகளே சான்றாக உள்ளது என்று சொல்லி இதெல்லாம் இந்த பாடலெல்லாம் வச்சு தான் பொன் விழா, மணி விழா, முத்து விழான்னு சொல்கிறது வழக்கத்தில் வந்திருக்கு என்று சொல்லி உரையாசிரியர் இதில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி, இப்போ இந்த பாட்டில் இறைவன் ஒரு உறவும் இல்லாத பெருமான் எல்லா உறவுகளாக அடியார்களுக்கு ஆன்மாக்களை ஆட்கொள்கின்ற பொழுது எல்லா உறவுகளாக வைத்து அப்பர் சாமிகள் இறைவன் நமக்கு அருள் செய்யக்கூடிய அந்த கருணையினுடைய திறத்தை இதில் சொல்லியிருக்கிறார். அடுத்த திருப்பாட்டில் வெம்ப வருகிற்பதென்று கூற்றம் நம்மேல் வெய்ய வினைப்பகையும் பைய நையும் எம்பறிவு தீர்ந்தோம் இடுக்கண் இல்லோம் எங்கெழிலன் ஞாயிறு எளியோம் அல்லோம். வெம்ப வருகிற்பதென்று அழகிய செஞ்சடை, அதாவது கூற்றம் நம்மேல் நாம் வருந்தும்படி வரவல்லது அன்று கொடிய வினையாகிய பகையும் மெல்ல வருந்துகின்ற எம் துன்பமும் யாம் தீர்ந்தோம் என்று சொல்லி பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது எம் பரிவு தீர்ந்தோம் இடுக்கண் இல்லோம். இடுக்கண் இல்லைன்னா துன்பம் இல்லை என்று சொல்லி, யாதோரு இடையூறும் இல்லோம் என்று சொல்லி, எங்களிலே ஞாயிறு எளியோம் அல்லோம். எந்த ஒரு துன்பமும் இல்லை, நமக்கு எந்த இடையூறும் இல்லை. ஞாயிறு எங்கெழுந்தாலும் அதெல்லாம் நமக்கு வரக்கடவுது என்னை யாவருக்கும் எளியோம் அல்லோம் என்று சொல்லி, அதாவது யாவருக்கும் நம்ம எளியவர்கள் அல்ல என்று சொல்லி, அம்பவல செஞ்சடை மேல் 6 சூடி அனலாடி ஆனைந்து மாட்டு வந்த செம்பவல வண்ணர் செங்குன்ற வண்ணர் செவ்வான வண்ணர் என் சிந்தையாரே என்று சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் அழகிய செஞ்சடை மேல் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, செஞ்சடையின் மீது 6 தாங்கியவரும், அப்புறம் அனல் ஏந்தி ஆடக்கூடியவராகவும், ஆண் 5லும் ஆடுதலை, ஆண் 5னா பஞ்சகவியம், பஞ்சகவியத்தாலே திருமுழு காட்டக்கூடியவராகவும், அப்புறம் செங்குன்ற வடிவினரும் நல்ல செங்குன்று போல் இருக்கக்கூடிய வடிவை உடையவனும் செவ்வண்ணருமாகி சிவபெருமான் என் சிந்தையராயினார். பெருமானுடைய நிறம் என்னென்னா சிவந்த நிறங்க, பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும்னு அப்பர் சாமி சொல்வார். அதே மாதிரி செந்தலல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி மணிவாசக பெருமான் சொல்கிறார். இறைவனுக்கு அந்த நிறம் என்ன அப்படின்னா பவளம்தான், பவளம். அதே மாதிரி தாமரை நிறம், இதுதாங்க செந்தாமரை காடணிய மேனி தனிச்சுடரே திருவாசகத்தில் வருது. இப்போ இறைவனுடைய நிறம் என்னென்னா செம்பவள நிறம். அதுதான் இங்கே சொல்கிறார். செம்பவள வண்ணர், செங்குன்ற வண்ணர், செவ்வான வண்ணர் என்று இந்த சிகப்பாகவே சொல்லுவார். ஒவ்வொரு செங்குன்று, அப்புறம் செவ்வானம், இதே மாதிரி இறைவனுடைய அந்த நிறத்தை சொல்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் ஒவ்வொரு பொழுதையும் பெருமானாகவே பார்த்தாங்க. காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதியில்
காலையே போன்றெழுங்கும் திருமேனி, கடும்பகலின் வேலையே போன்றெழுங்கும் வெந்நீர், மாலையின் தாங்குருவே போலும் சடை கற்றை, மற்றவர்க்கு வீங்கிரலே போலும் மிடரு என்று சொல்லி இறைவனுடைய அந்த ஒரு நாள் கூறு இருக்குது இல்லைங்களா, ஒரு நாளையே முழுவதும் பெருமானுக்காகவே பாடியிருக்கிறாங்க. பெருமானுடைய திருமேனி அப்படின்னா காலையே போன்றெழுங்கும் வெந்நீர் அப்படின்னார், காலையே போன்றெழுங்கும் திருமேனினார். காலை நேரத்து சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குங்க, அப்படி நல்ல கொஞ்சம் அப்படியே லேசாக செவந்த மாதிரி இருக்கும், இல்லை மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அது பெருமானுடைய நிறத்துக்கு சொல்கிறாங்க. மதியம் இருக்கக்கூடிய இந்த வெயில் இருக்குது பாருங்கள், அது சாமி மேலே பூசிருக்கக்கூடிய வெந்நீர். அப்புறம் மாலை நேரத்து அந்த நிறம் இருக்குது பாருங்கள், அது சாமியினுடைய சடை கற்றைக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. அப்புறம் மற்றவருக்கு அப்படின்னா பெருமான் இடத்தில் அன்பில்லாதவர்களுக்கு என்னென்னா இறைவன் எப்படி இருப்பார்னா மிடர் அப்படிங்கிறது இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய நஞ்சுண்ட அந்த கரிய கண்டம், அது அன்பில்லாதவர்களுக்கு பெருமான் அப்படி இருப்பார். அப்படின்னா அவங்களால் அறிய முடியாது அப்படிங்கிறது அங்கே அம்மா சொல்லுவாங்க. ஒரு நாள் கூறு முழுக்க காரைக்காலம்மையார் இறைவனாகவே பார்த்தாங்க. நல்லா அற்புத திருவந்தாதியில் அருமையான ஒரு திருப்பாடல். காலையே போன்றெழுங்கும் திருமேனி, கடும்பகலின் வேலையே போன்றெழுங்கும் வெந்நீர், மாலையின் தாங்குருவே போலும் சடை கற்றை, மற்றவர்க்கு வீங்கிரலே போலும் மிடரு என்று சொல்லி காரைக்காலம்மையார் அப்படி பாடியிருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இறைவனுடைய நிறம் முழுக்க செவ்வண்ணம், செங்குன்று, செம்பவளம் இப்படியே சொல்கிறார். பெருமானுக்கு ஒரு நிறம் கொடுக்குற பொழுது அம்மையாருக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா பச்சை நிறம். அது ஏன்னா மரகத கொடின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, மரகதங்கிறது பச்சை, மலையரசனுடைய மகள் அம்மா, அதனால் அம்மாவுக்கு பச்சை நிறம் தான் கொடுப்பாங்க. சிவபெருமானுக்கு கொடுக்குற பொழுது வேறு எந்த நிறமும் போடக்கூடாது, செந்நிறம்தான், செம்மேனி எம்மான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இறைவனுடைய நிறம். அது இங்கே அதான் அம்பவல செஞ்சடை மேல் ஆறு சூடி அனலாடி ஆணைந்தும் ஆட்டுகந்த செம்பவல வண்ணர் செங்குன்ற வண்ணர் செவ்வான வண்ணர் என் சிந்தையாறு. அப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கிறார்னா என்னுடைய சிந்தையில் இருக்கிறார் என்று சொல்லி அப்பர் சாமியில் அந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்த பாட்டு அது ஆன்மாக்கள் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு தற்சுதந்திரம் கிடையாது. இதான் இந்த பாட்டு அதான் சொல்லுது. ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. எல்லாமே நமக்கு பெருமானால் தான் ஆகுது அப்படிங்கிற இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. இப்போ நம்ம இந்த வகுப்புக்கு வரணும் அப்படின்னா கூட இறைவனுடைய திருவருள் நமக்கு வேணுங்க. எந்த ஒரு உலகியல் செயலை செஞ்சாலும் சாமியினுடைய திருவருள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதான் இதில் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அப்படின்னார். பெருமான் பார்த்து நினச்சா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சாமியினுடைய கையில் தான் இருக்குது. அதான் இந்த பாட்டில் ரொம்ப அருமையான பாட்டு. அதாவது நீ ஆட்டுவித்தால் ஆடாதார் ஒருவர் யார், அதே மாதிரி அடக்குவித்தால் அடங்காதார் ஒருவர் யார் என்று சொல்லி கேட்குறார். அப்புறம் என்ன சொல்லார், ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே அப்படின்னு சொல்கிறார். அதாவது உருகுவித்தால் பாட்டிலே தெரியுது, பாட்டுவித்தால் பாடாதார் ஒருவர் யார் என்று சொல்லி, பாடாதாரே பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே. இப்போ நல்ல பணிவாக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? பெருமானுடைய திருவருள் தான் காரணம். அதே மாதிரி காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. பெருமான் நமக்கு காட்டுனா தான் நம்ம காண முடியுங்க. கண் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்ள முடியாது, இறைவன் காட்டணும். இந்த பாட்டை வள்ளலார் பாடியிருக்கிறார். வள்ளலார் திருவருட்பால் எப்படி பாடியிருக்கிறார் அப்படின்னா, பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே உன்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், என்னாலாவது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறார். தற்சுதந்திரம் கிடையாது ஆன்மாவுக்கு. அப்படின்னா நம்ம இன்றைக்கி நல்லா அந்த பாட்டில் பாருங்கள், நல்லா பாடணும், இறைவனை நல்ல மெய்யுருகி பாடணும் அப்படின்னா சாமி நினச்சா தான் நம்மளால் பாட முடியுங்க.
பாட்டுவித்தால் பாடுகின்றேன், நான் பணிவித்தால் பணிகின்றேன். நல்ல பணிவாக பெருமானை வணங்கணும், அடியார்களை வணங்கணும்னா யார் அருள் செய்யணும்? பெருமான் தான் அருள் செய்யணும். பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன். பதினா இறைவனுங்க. இப்போ பெருமான்கிட்ட போய் நம்ம சேர்றதுன்னா அதான் அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்னு மணிவாசக பெருமான் சொல்கிறார். அப்போ இறைவனை வணங்குறதுனா கூட அவனுடைய திருவருள் கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன், என்னால் போக முடியல அப்படின்னா அது சாமி நினச்சா தான் நம்ம போக முடியுமோ இல்லையே, நம்ம நினைக்கிறதுனால நம்ம போக முடியாது. அதே மாதிரி ஊட்டுவித்தால் உண்கின்றேன்னார். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்ருக்குறோம், அது சாப்பிட்லாம் இது சாப்பிட்லான்னு சொல்லி. அது நம்ம நினைக்கிறது ஒரு சில நேரத்தில் நடக்கும். அது கூட நம்ம நினச்சா மட்டும் பத்தாது, சாமி நினைக்கணுங்க. அதான் வள்ளுவ பெருமான் சொல்லார், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்னார். அப்படின்னா இன்றைக்கி நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே ஏற்கனவே ஆல்ரெடி ஃபிக்ஸடு. யார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? சாமி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கார். அதிலிருந்து ஒன்று கூட அனுபவிக்க முடியாது, கூட குறைய எதுவுமே அனுபவிக்க முடியாது. அதுதான் வள்ளுவ பெருமான் சொல்கிறார். வள்ளுவ பெருமான் சொல்கிறது வகுத்தான், யார்? சிவபெருமான். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட அதுக்கு மேலே அனுபவிக்க முடியாது. இன்றைக்கி நல்ல பலகாரம் சாப்பாடோடு கிடைக்கும்னா கிடைக்கும், சாமி நினச்சாதான். இல்லை எனக்கு வெறும் கூழ் தான் கிடைக்கும்னா கூழ் தான் கிடைக்கும். சுந்தரமூர்த்தி சாமிகள் எவ்வளவு பெரியவர்! அவர் ஒரு நாட்டினுடைய இளவரசர், திருமுனைப்பாடி நாட்டினுடைய இளவரசர். அவரை விடவா பெரியவங்க ஆராய்ச்சிருக்கிறாங்களா? சிவபெருமானுக்கே தோழர். இதுக்கு மேலே ஒரு தகுதி என்ன வேணும் அவருக்கு? சிவபெருமானுக்கே தோழருங்க, அதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் திருக்கச்சூரில் மதிய நேரத்தில் அவர் பசியோடு கிடந்தார். பசியோடு இருக்கிற பொழுது சாமி என்ன பண்ணார்? அவர் நினச்சிருந்தா அப்படி கையை நீட்டியிருந்தாருன்னா அறுசுவையோடு சாப்பாடு கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு. திருக்கச்சூர் மலைகள் தோறும் அந்த இடத்த சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. சாமி போய் சுந்தரர்கிட்ட சொல்கிறார், மெய்ப்பசியால் மிக வருந்து இளைத்திருந்தீர், வேட்கை விட இப்பொழுது சோறிறந்து யானுமக்கு தருகின்றோம், அப்புறம் நீர் அகலாதே சிறிது பொழுது அமரும் என செப்பி அவர் திருக்கச்சூர் மலைதோறும் சென்றிருப்பார் அப்படின்னார். அப்படின்னா பெருமான் நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறார் இந்த இடத்துல. சுந்தரருக்கு அவர் எப்படி வேணாலும் சாப்பாடு கொடுத்துருக்கலாம், சுந்தரருக்கு பசியே இல்லாத கூட செஞ்சுருக்கலாம் இல்லையா? ஆனால் அதெல்லாம் இல்லை, பசியோடு தான் இருந்தார். சாப்பிட்ட பின்னாடி தான் பசி ஆறிச்சு. எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டார் அப்படின்னா இறந்து கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டார். அப்படின்னா யாரும் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு உணர்த்துறார். சிவக்கமணியை உரை சொல்கிற பொழுது இந்த திருக்குறள் எடுத்து அங்கே போடுறார். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படிங்கிறார். இந்த பாட்டில் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்பர் சாமி, சாமியினுடைய திருவருள் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் காட்டுனா தான் நம்ம காண முடியும். காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே அப்படின்ட்டார். அதான் சொல்கிறார். அப்போ இந்த பாடல் நமக்கு ஆன்மாக்கள் சிவபெருமானுக்கு அத்தனையுமே அடிமை அப்படிங்கிறது தான், தற்சுதந்திரம் கிடையாது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆன்மாக்களுடைய நிலை என்னன்னா, அறிவித்தால் அறியக்கூடியது தான் ஆன்மாக்கள். தானே அறியக்கூடிய ஆற்றல் ஆன்மாவுக்கு கிடையாது. சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான ஒரு இது என்னென்னா, ஒன்று சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா, இன்னொன்று அறிவித்தால் அறியக்கூடியது ஆன்மா. இது ரெண்டையும் நம்ம கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும், கொண்டு போகணும். அப்போ தான் நமக்கு சைவத்தில் நம்ம முக்கியமாக நிற்க முடியும். அப்போ நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டேன்னு சொல்கிறதெல்லாம் சாமியினுடைய திருவருள் இல்லாமல் எதுவும் முடியாது அப்படின்னு இந்த பாட்டு நல்லா நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு திருப்பாடல். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதார் என்று சொல்லக்கூடிய அருமையான திருப்பாட்டு. அடுத்த பாடல் நமக்கு நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே நால் வேதத்து அப்பால் நின்ற சொற்பதத்தார் சொல்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்மை. நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தினர். நற்பதம்னா வீடு பேர் தாங்க, அதுக்கு மேலே நல்ல பதமே கிடையாது. ஒரு பெரிய பதம் அப்படின்னா என்னென்னா வீடு பேர். வீடு பேருக்கு மேலே ஒரு பெரிய இன்பம், அதுக்கு மேலே ஒரு பதம் கிடையவே கிடையாது. அந்த வீடு பேர் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நல்ல ஞானிகளுக்கு உடம்பு இருக்கிற பொழுதே கிடைக்கும். இப்போ நமக்கெல்லாம் எப்படி கிடைக்கும்னா, உடம்பு நீங்கியதுக்கு பிறகு நம்ம செய்த வினை கேட்டார் போல், நல்வினை தீவினை கேட்டார் போல் சாமி ஒரு பதத்தை கொடுப்பார்
இல்லைங்களா? ஆனால் பெரியவங்களுக்கு எப்படின்னா இந்த உடம்பு இருக்கிற பொழுதே அவங்களுக்கு வந்து அந்த முக்தி இன்பம் கிடைக்கும். அதுதான் அதுக்கு பேர் தான் வந்து சீவன் முக்தர்கள் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்கிறது. சீவன் முக்தர்கள், அணைந்தோர், இதெல்லாம் வந்து என்னென்னா அப்பர் சாமிகளுக்கு திருவண்ணாமலை போய் அவர் வழிபாடு செய்கிற பொழுது அவருக்கு ஒரு இன்பம் கிடச்சிதுங்க. எப்படி இன்பம் அப்படின்னா, வீடு பேர் கிடச்சா எவ்வளோ இன்பம் கிடைக்கும், அதை விட பெரிய இன்பம் கிடச்சிதான். சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நல்ல ஒரு அருமையான இடம் இது. தங்கு பிறப்பே வீட்டினருக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படின்னார். தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை. வீடு பேர் அடைஞ்சால் என்ன கிடைக்குமோ அதை விட பெருசாக கிடைச்சிதான் அப்பர் சாமிகளுக்கு. அப்போ எவ்வளோ இன்பத்தை அனுபவிச்சிருப்பார்னு பாருங்கள். நமக்கெல்லாம் அந்த இன்பம் கிடைக்குதா அப்படின்னா எட்டி எட்டி பார்ப்போம். சாமி தெரிஞ்சுன்னா நல்ல அருமையான தரிசனம்ன்ட்டு ஒரு மன நிறைவாக வந்துடுவோம். ஆனால் அப்பர் சாமிகள் அங்கே இருந்த பொழுது வீடு பேர் அடைந்தால் என்ன ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமோ அதை விட பெரிய இன்பம் கிடைச்சதுன்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அவர் பெற்ற இன்பத்தை பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது உடம்பு இருக்கிற பொழுது அவங்களுக்கு அது கிடைக்கும். அதுதான் சீவன் முக்தர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேருங்க. அதான் நற்பதமே அப்படின்னா, நற்பதம்னா வீடு பேர் அப்படின்னு அர்த்தங்க. நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி அப்படின்னார். அதாவது அடைய உரியவருடைய வீடு பேராய் நின்றவனே, ஞானமே வடிவானவனே. பெருமானுடைய வடிவம் என்ன? ஞானம்தான் பெருமானுடைய வடிவம். பெருமானுக்கு 2 வடிவம் உண்டுங்க. ஒன்று தடத்த நிலை, இன்னொன்று சொரூப நிலை. சொரூப நிலை என்று சொல்லுவது தான் அவனுடைய உண்மையான வடிவம். ஆன்மாக்களுக்கு அருள் செய்வதற்காக நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக மாகேஸ்வர மூர்த்தம், அதுதான் தடத்த நிலை என்று சொல்கிறது. 24 மாகேஸ்வர மூர்த்தங்கள். சதாசிவ மூர்த்தத்தை சேர்த்தாமல் 24, அதை சேர்த்துனா 25. இதெல்லாம் நம்மளுடைய பக்குவத்துக்கு ஏற்றார் போல் நமக்கு அருள் செய்வதற்காக பெருமான் எடுத்துக்கொண்ட திருமேனி. அந்த திருமேனி எப்படி அவனுக்கு கிடைக்குன்னா அவனுடைய திருவருள் மூலமாகவே எடுத்துக்குவார். அருள் சக்தியின் மூலமாகவே அவர் எடுத்துக்குவார். அதான் சொல்கிறார், ஞான வடிவானவனே, நன்மையை விளக்கும் சுடரே, 4 வேதங்களுக்கும் அப்பால் நின்ற சொல்பதத்தாராகிய அபரமுத்தருடைய சொற்பதத்தையும் கடந்தென்ற சொல்லற்கரிய சொல்லலே அப்படின்னு சொல்கிறார். சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்மை என்று சொல்லி 4 வேதங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியவன் பெருமானுங்க. வேதங்களெல்லாம் அறிய முடியாத பரம்பொருள் இல்லைங்களா? வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். பெருமான் எப்படிப்பட்டவனா, வேதங்களெல்லாம் அந்த ஓலமிட்டு கூட பெருமானை காண முடியல, அந்த அளவுக்கு ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் அப்படின்னார். நுண்ணியன்னா சூக்குமம்னு அர்த்தங்க. பெருமானுடைய வடிவத்தில் சூக்குமம் ஒன்று, ஆனால் அதான் ரொம்ப சிறந்த வடிவம். ஏன்னா யாரும் காண முடியாது. அதை எப்படி பார்க்க முடியும்னா ஞானியர்கள் தான் பார்க்க முடியும், எல்லாரும் பார்க்க முடியாது. பெரிய புராணத்தில் வருங்க, இயல்பகை நாயனார் புராணத்தில் வருது, ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார் அப்படின்னார். என்னங்க ஏதோ ஒன்றைத்தானே சொல்லணும், நுண்பொருள்னு சொல்கிறீங்க, அப்புறம் சிதம்பரத்தில் போய் மன்றில் நின்று ஆடுறாருன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இறைவனுடைய உண்மையான வடிவம் சூக்கும வடிவம்தான். ஆனால் நாமெல்லாம் கொஞ்சம் ஈடேறணும், நமக்கெல்லாம் அருள் செய்யணுங்கிறதுக்காக பெருமான் என்ன செய்கிறாரு, ஐந்தொழில் கூத்தாங்க ஆடிட்டுருக்கிறார். எங்கே? சிதம்பரத்தில். அவர் ஆடக்கூடிய கூத்து என்ன? ஐந்தொழில் கூத்து. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 3 வந்து வெளியில் நடக்கிறது உலகத்தில். படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லுவது உலகத்தில் நடக்கக்கூடியது. மறைத்தல், அருளல் ஆன்மாவில் நடக்கக்கூடியது. 5 தொழிலில் 3 தொழில் வெளியில், 2 தொழில் உள்ளுக்கு நமக்காக. இதுதான் இறைவனுடைய ஐந்தொழில் கூத்து அப்படிங்கிறது. அப்போ சூக்குமமான ஒரு பொருள் பெருமான் ஆன்மாக்கள் உய்வடைய வேண்டும் என்பதற்காக மன்றில் வந்து ஆடுறார் அப்படிங்கிறது தான். அப்போ அதான் சொல்கிறார், ஞான வடிவனனே என்று சொல்கிறார். பெருமானுடைய வடிவம் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் நானலேன், ஞானத்தார் தொழுவார் தொழக்கண்டு நானும் ஞானத்தால் தொழுவனே என்று சொல்லி அப்பர் சாமி தேவாரத்தில் சொல்கிறாருங்க. அவன் ஞானிகளுக்கு அந்த வடிவம் தெரியும், அவங்க தான் அந்த வடிவத்தை வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். கடைசி 4 வரியில், நிற்பது ஒத்து நிலையில்லா நெஞ்சந்தன்னுள் நிலவாத புலாலுடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவேனல்லேன் கனகமா மணி நிறத்தியம் கடவுளானே. நிற்பது ஒத்து நிலையில்லா நெஞ்சந்தன்னுள் அப்படின்னு, அதாவது நிற்பது போல காட்டி நில்லாது அலைகின்ற நெஞ்சு வழியாக வந்து நிலையில்லாத உடம்பில் புகுந்து நின்று.
இந்த உடம்பு வந்து நிலையில்லாத உடம்பு. ஆனால் என்ன பண்ணாராம் பெருமான், அப்படியே நெஞ்சின் வழியாக வந்து இந்த உடம்புக்குள்ளே புகுந்துட்டாராம். நிலையில்லாத உடம்புக்குள்ளே வந்து பெருமான் புகுந்து அருள் செய்தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படி நெஞ்சு வழியாக வந்து நிலையில்லாத உடம்பில் புகுந்து நின்ற எல்லா பயன்களையும் தரும் கற்பகமே. கற்பகம்னு என்னென்னா கேட்குறதையெல்லாம் கொடுக்கறதுக்கு பேர் தான் கற்பகங்க. என்ன கேட்டாலும் அப்போ பெருமான் எப்படி அருள் செய்திருக்கிறார் அப்பர் சாமிகளுக்கு? கேட்குறதையெல்லாம் கொடுத்துருக்கு. கற்பகம் போல கேட்குறதையெல்லாம் கொடுத்துருக்கிறார். கற்பகங்கிறது பல இடங்களில் வரும் நமக்கு திருமுறைகளில். யான் உன்னை விடுவேன் அல்லேன், அப்படிப்பட்ட பெருமானே நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்கிறார். கனகமா மணி நிறத்தையும் கடவுளானே என்று சொல்லி, அப்படி கடவுளே யான் உன்னை விடுவேன் அல்லேன் என்று சொல்கிறார். அடுத்து 5வது பாட்டு, அதாவது அப்பர் சாமி என்ன சொல்கிறார்னா, ஒரு ஊர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் சொல்கிறார். அடுத்த பாட்டில் ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இலக்கணம் சொல்கிறார். இதெல்லாம் அப்பர் சாமிகளால் தான் சொல்ல முடியும். ஒரு ஊர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இதில் சொல்கிற மாதிரி ஊர் இருக்கணுங்க. அப்படி இந்த மாதிரி இவர் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஊர் இல்லை, சுடுகாட்டுக்கு சமம் அப்படிங்கிறார். எப்படி ஊர் இருக்குங்கிறத சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் இல்லைன்னா அது சுடுகாட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார். அதான் சொல்கிறார், திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீர் அணியாத திருவிலூரும் பருக்கோடி பக்திமையால் பாடாவூரும் பாங்கினோடு பலதலிகள் இல்லா ஊரும் விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும் விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும் அருப்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடே. பாருங்க, அப்படியே அதாவது சாபமிடுவது போல சொல்கிறார் அப்பர் சாமி. இதே மாதிரி தான் தனி மனிதனுக்கும் சொல்லுவார். ஒரு ஊர்னா எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பாருங்க. சிவருமானது திருக்கோயில் இல்லாத நன்மை இல்லாத ஊரும். கோயில் எத்தனையோ இருக்கலாங்க. கருப்பராயன் கோயில் இருக்கும், மாரியம்மன் கோயில் இருக்கும், காளியம்மன் கோயில் இருக்கும். ஆனால் சிவபெருமான் இருக்கக்கூடிய அதான் திருக்கோயில் அப்படிங்கிறது. மற்றதெல்லாம் கோயில். பாங்கினோடு பல தளிகள் அப்படிங்கிறார், அதெல்லாம் வந்து மற்ற கோயில்கள். ஆனால் திருக்கோயில் என்று சொல்லுவது இறைவன் இருக்கக்கூடிய சிவாலயம். ஒரு ஊர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஊரில் சிவாலயம் இருக்கணும். அதான் திருக்கோயில். திரு அப்படிங்கிறது சிவம்ங்க. திரு அப்படின்னா வெறுமனே திருன்னு சொன்னால் ஞானசம்பந்தருடைய பெயர் சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்துல வரும் பெரிய புராணத்தில், தாவில் தனி சிவஞான சம்பந்தர் ஆயினார் அப்படின்னு வரும். அவர் பேர் திருஞான சம்பந்தர் தானே. ஒரு இடத்துல மட்டும் சேக்கிழ பெருமான் சிவஞான சம்பந்தர் ஆயினார்பார். அப்படின்னா சிவனால் ஒன்று தான், திருநாள் ஒன்று தான். இப்போ திருக்கோயில் அப்படிங்கிறது என்னென்னா சிவாலயங்கள். ஏன்னா பெருமான் வீட்டு இருக்கக்கூடிய கோயில் கண்டிப்பாக ஒரு ஊருக்கு இருக்கணுங்க. எத்தனை கோயில் இருந்தாலும் சரி, நம்ம எப்படி ஊரில் குடியிருக்கணும்? சிவன் கோயில் இருக்கக்கூடிய ஊரில் தான் குடியிருக்கணும். அதெல்லாம் இல்லைன்னா அடுத்து என்ன சொல்லி போட்டார்? சுடுகாட்டுக்கு சமன்ட்டார். சொல்கிறார், திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீரணியாத திருவிலூரும்னார். அப்போ ஊர் மட்டும் இருந்தால் போதுமானா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் திருநீர் அணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறார். கண்டிப்பாக திருநீர் அணிஞ்சிருக்கணும். அதாவது வேடத்துக்கு குறைஞ்சபட்சம் திருநீராவது பூசியிருக்கணுங்க. திருவேடம் அப்படிங்கிறது திருநீர், உருத்தராக்கம், சிகை, 3 தான் திருவேடம். இந்த 3 தான். வெளியில் இருக்கக்கூடிய வேடம் 3. உள்ளுக்குள்ளே என்னென்னா பெருமான் மீது அன்பு 5 எழுத்தும் சொல்லிகிட்டு இருக்கணும். பெருமான் மீது அன்பு 5 எழுத்தும், புறந்த 5 எழுத்து ஓசை பொழிதலால் அப்படின்னார் திருக்கூட்ட சிறப்பில். அகத்தில் ஒரு வேடம் இருக்குது, அதே மாதிரி புறத்தில் 3 வேடம் இருக்குது. புறத்தில் 3 வேடத்துலேயே ரொம்ப முக்கியமானது என்னென்னா திருநீருங்க. நீங்கள் உத்தராட்சம் போடாமல் கூட இருக்கலாம். சடைமுடி எங்கள் மோகன் ஐயா மாதிரி எல்லாருமெல்லாம் வச்சுக்க முடியாது. அவர் தான் வச்சுக்க முடியும். எல்லோரும் வச்சுக்க முடியுமானா முடியாது. அது வேடங்க. அதை பார்த்தா நமக்கு யார் ஞாபகம் வரணும்னா சிவபெருமான் நினைவுக்கு வரணும். திருவேடத்தில் ரொம்ப முக்கியமானது சிகை இல்லைங்களா? இது 2 இல்லாத போனாலும் பரவாயில்ல, திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தில் கடைசியாக மெய்ப்பொருள் நாயனாருடைய உயிர் பிரிகின்ற பொழுது அவர் என்ன சொல்லிட்டு அந்த அவர் உயிர் போகுது அப்படின்னா, அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலார்க்கும் விரவிய செய்கையாலை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார்னார். உயிர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகுது. இவர் என்ன பண்ணார்? அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. அரசர் இவர் மனைவி அழைச்சார். எல்லார்த்தையும் அழைச்சி என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் நல்லா பார்த்துங்க, என்னுடைய மனைவி மக்களை எல்லோரும் பார்த்துக்குங்க, பத்திரமா பார்த்துக்குங்க, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர், இதுதான் கடைசியாக அவர் சொன்னது. அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு, அரசியல் ஆயத்தார்னால் அரசியல் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள்
அழிவுறு காதலர் அப்படின்னா சொந்த பந்தம், உடன்பிறப்பு, மனைவி எல்லாத்தையும். விரவிய செய்கையாலே விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் அப்படின்னார். திருநீற்ற இந்த சேதி நாட்டில் நீங்கள் பாதுகாக்கணும் என்று சொல்லித்தான் அந்த உயிர் போச்சு. அதுக்கு சிவக்கமணிய உரை என்ன சொல்கிறாருன்னா, திருவேடம் அப்படின்னா சிகை இருக்குது, உத்ராட்சம் இருக்குது, திருநீர் இருக்குது. ஆனால் ஏன் திருநீற்றை மட்டும் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு அவர் உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, வேட தலைமை பெற்றது திருநீர் அப்படிங்கிறார். வேட தலைமை பெற்றது திருநீர். அப்போ இது ரெண்டும் இல்லாமல் இருக்கலாம், திருநீர் இல்லாமல் எப்போ இருக்கவே கூடாது. கண்டிப்பாக திருநீர் எப்பொழுதும் நெற்றியில் இருக்கணும். ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் சொல்கிறார், திருவெண்ணீர் அணியாத திருவிலூரும்னார். பருக்கோடி பக்திமையால் பாடா ஊரும்னார். தினசரி அந்த ஊர் அப்படின்னா பெருமானை வேண்டி பாடிக்கொண்டு இருக்கணுங்க. பெருமானை பாடி பரவிக்கொண்டு இருக்கணும். திருவாரூரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கிளிகள் கூட பதிகங்கள் பாடிக்கொண்டு இருக்குமா. நகரச்சிறப்பில் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். நகரச்சிறப்பில் சொல்கிறார், கிளிகள் கூட அங்கே தேவாரம் பாடிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்கள் பாடுறதை கேட்டு 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 அந்த கிளிக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு, அதுகளும் பாட ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், உள்ளம்மார் உருகாதார் ஊர்விடை வள்ளலார் திருவாரூர் மருங்கெல்லாம் பாடும் கிள்ளைகள் கேட்பன பூவைகள் அப்படின்னு சொல்லி நகர சிறப்பில் சொல்கிறார். கிளிகள் பாடிட்டு இருந்துதான், நாகனவாய் பறவைகள் வந்து அதை கேட்டுக்கொண்டு இருந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லார். அப்போ இறைவனுடைய புகழை பாடக்கூடியது எல்லாமே பாட்டு கிடையாதுங்க, திருமுறைகள் தான் பாட்டு. திருமுறைகள் தான் நம்ம பாடணும். திருமுறைக்கு தான் அவ்வளோ ஆற்றல் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பருக்கோடி பக்திமையால் பாடாவோரும் பாங்கினோடு பலதளிகள் இல்லாவோரும். சிவாலயம் இருக்குது, அதற்கு சார்ந்த ஆலயங்கள் இருக்குது, முருகன் கோயில், விநாயகர் கோயில், இப்படியெல்லாம் அம்பாள் கோயில், இதெல்லாம் அதை பாங்கினோடு பல தளிகள் என்று சொல்கிறார். அப்புறம் விருப்போடு வெண்சங்கம் ஊதாவோரும் அப்படின்னா இருக்கிற ஒரு பெருமானுக்கு பாடுறது மாதிரியே சங்கு ஊதுவது அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு இதுங்க. ஆமாம், சங்கம் ஊதுவது விழா காலங்கள் எல்லாம் சங்கு ஊதுவாங்க. அது வந்து இறைவனுக்கு ஏற்ப ஒரு இசை தான். அப்படி வெண்சங்கம் ஊதாவோரும் விதானமும் வெண்கொடிகள் இல்லாவோரும்னார். அப்படி ஒரு விழாக்கள் அப்படின்னா அந்த வீதிகள் தோறும் அந்த தோரணங்கள் எல்லாம் கட்டியிருக்கணும். விதானங்கள் அப்படிங்கிறது தான், விதானமும் வெண்கொடியும் விடைக்கொடியெல்லாம் கட்டியிருக்கணும். இப்படியெல்லாம் ஊர் இருக்கணும். அப்புறம் அறுப்போடு மலர் பறித்திட்ட உண்ணா ஊரும்னார். அறுப்போடுனா விருப்பத்தோட இறைவனுக்கு சாற்றக்கூடிய மலர்கள் எப்பொழுதும் பறிக்கணும். அது ஒரு ஊர்னா இப்படியெல்லாம் இருக்கணும். அப்படி அறுப்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும். இதெல்லாம் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவையெல்லாம் ஊரெல்லாம் அடவி காடைன்னார். அது சுடுகாட்டுக்கு சமமானது என்று சொல்லி இப்போ வந்து ஒரு ஊருக்கு இலக்கணம் சொல்கிறார் அப்பர் சாமிகள். ஒரு அதே மாதிரி தனி மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் சொல்கிறார். ஆமாம், திருநாம மஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சோலாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. இப்போ இதெல்லாம் செய்யலைன்னா என்ன ஆகுங்கிறதும் எதிர்மறையில் சொல்கிறார். என்னென்ன செய்யணும்னு சொல்கிறார் பாருங்கள். ஒரு மனிதர்கள் ஆன்மாக்கள் எப்படி இருக்கணும்னா, திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில்னார். திருநாமம், இறைவனுடைய நாமம் என்ன? அஞ்செழுத்து தான் நாமம் இல்லைங்களா? அதாவது ஆலை படுகரும்பின் சாறு போல அன்னைக்கும் நாமத்தான் கான் என்று சொல்லி அப்பர் சாமி தேவாரத்தில் வருங்க. பெருமானுடைய நாமம் என்ன? அஞ்செழுத்து தான் நாமம். நாதன் நாமம் நமச்சிவாயவே இல்லைங்களா? நாதன் நாமம் நமச்சிவாயவே. அஞ்செழுத்தை எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருக்கணுங்க. அஞ்செழுத்து சொல்லாமல் இருக்கவே கூடாது. துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராது அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமுது ஆக்கி வைத்தான் அணிப்பள்ளி அடிகளாரினர். சமணர்கள் 4 சூழ்ச்சிகள் செஞ்சாங்க. அந்த 4 சூழ்ச்சியில் ஒன்று வந்து நஞ்சமுது பால் சோற்றில் விஷம் கலந்து கொடுத்தாங்க. அப்பர் சாமி என்ன பண்ணார்? அவன் விஷம் கலந்துருப்பான்னு அவருக்கு தெரியாதா என்ன? அவருக்கு தெரியும். பால் சோறு கொடுப்பான சமண,
அதில் விஷம் கலந்துருக்குன்னு தெரியும். சிவாய நமன்ட்டு அப்படி நமசிவாயன்னு சொல்லி சாப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் எப்பொழுதும் அஞ்செழுத்து சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவர் இல்லைங்களா? அப்படி இருந்ததுனால அந்த நஞ்சு என்னாச்சுன்னா அமிர்தமாக மாறியது அப்படின்னு சொல்லி நனிப்பள்ளி தேவாரத்தில் பாடுறார். அப்போ அஞ்செழுத்து அப்படிங்கிறது ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கினார். சேக்கிழார் பெருமான் மதுரையம்பதியில் சொல்கிறார், சமணர்கள் தங்கியிருந்த மடத்துக்கு மன்னிக்கணும், அடியார்கள் தங்கியிருந்த மடத்துக்கு சமணர்கள் தீ வச்சாங்க. அப்படி மூட்டிய தீ அடியார்கள் மேலே படலை. எங்கே போச்சு? நேராக அரசனுக்கு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? அங்கே சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே அப்படின்னார். அப்படின்னா வராதுன்னு அர்த்தம். அஞ்செழுத்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு மந்திரம் பழிக்காது அப்படிங்கிறார். அதே மாதிரி சோழ நாட்டினுடைய இப்போ நிறைய சொல்லலாம், 1-2 மட்டும் நான் சொல்கிறேன். சோழ நாட்டில் மக்கள் எந்த ஒரு குறையில்லாத வாழ்ந்தாங்களாம். அங்கே பிணி கிடையாது, குழந்தை பேர் இல்லாத வீடுகளே கிடையாது, எப்பொழுதும் திருவிழா கோலமாக இருக்குமா சோழ நாடு. அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் அஞ்செழுத்து சொல்லிட்டு இருந்தாங்களாம். நாட்டு சிறப்பில் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், வீதிகள் விளைவின் ஆர்ப்பும் விரும்பினர் விருந்தின் ஆர்ப்பும் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா நீதிய புல்லும் மாவும் நிலத்திரு புல்லும் மாவும் ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும் அப்படின்னாரு. அங்கே பிணிகள் வருவதற்கு பயந்து தான். ஏன்னு சொன்னால் அஞ்செழுத்து சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஓதிய எழுத்தாம் அஞ்சும், அப்புறம் உருவினி வரத்தாம் அஞ்சும் அப்படின்னாரு. ரெண்டும் 5 தான். முதல்ல சொன்னது 5 எழுத்து, ரெண்டாவது சொன்னது பிணிகள் வருவதற்கு அஞ்சியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. அப்போ நமக்கு என்ன மந்திரம் அப்படின்னா அஞ்செழுத்து தான் மந்திரம். அது தூல பஞ்சாக்கரமாக இருக்கலாம், சூக்கும பஞ்சாக்கரமாக இருக்கலாம், அதிசூக்கும பஞ்சாக்கரமாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். எல்லா பஞ்சாக்கரத்துக்குமே அந்த ஒரு நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாய வேணும். இறைவனை மறந்தாலும் கூட அவனுடைய நாமத்தை நம்ம மறக்கவே கூடாது. பெருமானுடைய அஞ்செழுத்து தான் ரொம்ப முக்கியங்க. அதான் இந்த இடத்துல இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு, அந்த திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில்னர், தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில்னர். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இறைவனுடைய பெருமையை நாம் பேசியே ஆகணுங்க. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேனார் அப்பர் சாமி. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இறைவனுடைய பெருமைகளை பேசணும். யாராவது ஒருத்தர்கிட்ட பேசணும். ஒருத்தர் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கணும். நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோன்னா வேறு ஏதாச்சும் நினச்சிக்க மாட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. திருமுறை பாட வேண்டியது தான். திருமுறையில் என்ன இருக்குது? அவனுடைய பெருமைகள் தானே இருக்குது. அடுத்த பாட்டு வருது பாருங்கள், அருமையான பாட்டு. நின்னாவார் பிறரென்று நீயே ஆனாயம். இந்த பாட்டில் அருமையான ஒரு நுட்பம் இருக்குது, அதை பார்த்து. இறைவனுடைய பெருமைகளை பேசணுன்னா என்ன அர்த்தம்? திருமுறை பாடணும். 11 திருமுறைகள் இறைவனுடைய பெருமைகளை பேசியது. 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய பெரிய புராணம் அடியாருடைய பெருமைகளை பேசியது. இறைவனுடைய பெருமைகளை பேச முடியல, அடியார் பெருமைகளை பேசுங்க. ஞானசம்பந்தரை பற்றி படிங்க, நாவுக்கரசரை பற்றி பேசுங்க. ஏதோ ஒரு பாட்டு எடுத்து சொல்லுங்கள். திருநாவுக்கரசவர் திருத்தொண்டின் நெறிவால வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச்சீர்பரவர் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராதேன்னு சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கிறாரு. ஏதோ ஒன்று பாடணும், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பாடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஒரு காலம் திருக்கோயில் சோலாராகில் அப்படின்னார். ஒரு நாளைக்கு 6 காலங்க. இதுதான் சைவத்தில் வழிபாடு. திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த அர்த்தசாம பூசை வரைக்கும் 6 கால வழிபாடு. அந்த 6 காலத்தில் ஒரு காலமாவது நம்ம போய் வழிபாடு செய்யணுமா? இதெல்லாம் விதிமுறை. அப்படி நம்ம போக முடியல, ஏதோ வாரத்தில் ஒரு நாளாவது போகலாம் இல்லையா? இல்லை மாதத்தில் ஒரு நாள், அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு காலம் திருக்கோயில் சோலாராகினார். ஒரு நாளைக்கு ஒரு கால வழிபாட்டுக்கு அவசியம் போகணும் சைவர்கள். வலியுறுத்தி சொல்லியிருக்கார் அப்பர் சாமி. அப்புறம் என்ன சொல்லாருங்க, உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகினார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெருமானுக்கு நீ தீட்சை வாங்கியிருந்தா சிவபூஜை, அப்படி தீட்சை வாங்கலையா வீட்டில் இருக்கக்கூடிய பெருமானுக்காவது ஒரு மலரை வச்சு அதற்கு பிறகு சாப்பிடணும். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிரோ, யாவர்க்குமாம் உண்ணும்போதொரு கைப்பிடினார். திருமூலர் சொல்கிறார் இல்லைங்களா, ரொம்ப எளிமையான ஒரு அறத்தை திருமந்திரம் நமக்கு சொல்லுது இல்லைங்களா. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படின்னு தான் சொல்கிறாருங்க. போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு பட்டணத்தடிகள் சொல்கிறார். வேறு ஒன்றுமே கிடைக்கல, சரி பூ கிடைக்கலையா பசுந்தலையை போடு, அதுவும் கிடைக்கலையா மனசார நெஞ்சுக்குள்ளையாவது பெருமானை வேண்டிக்கோ அப்படிங்கிறார். இதை விட எளிமையாக யார் சொல்ல முடியும்?
நமக்கு நம்முடைய ஞானியர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க, திருமுறை தான் சொல்லியிருக்கு இல்லைங்களா? அதனால் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணார் ஆகில்னார். அப்புறம் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியார் ஆகில் அப்படின்னார். கண்டிப்பாக திருநீர் பூசியிருக்கணுங்க. சைவர்கள் அப்படின்னா திருநீர் பூசியிருக்கணும். நம்ம யாராச்சும் கிட்ட ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்றதுனா கூட அவங்க திருநீர் பூசியிருக்கிறாங்களான்னு பார்த்து தான் வாங்கி சாப்பிடணும். திருநீர் பூசினவங்கிட்ட தான் நம்ம வாங்கி சாப்பிடணும். விதி இருக்குது. பெரியவரான அப்படி தான் போகுது. அப்பர் சாமிகளுக்கு கட்டமுது கொடுக்கிற பொழுது சிவபெருமான் திருநீற்று கோலத்தோடு தான் வர்றார். திருப்பயஞ்சியில் மதிய நேரம் பசியோடு அவர் இருக்கிறார். அவருக்கு கட்டமுது கொண்டு வரார் சாமி. எப்படி கொண்டு வரார் அப்படின்னா திருநீற்று கோலத்தில் வந்தார். பெரிய புராணத்தில் இருக்கு. காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வலிபோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார்னர். மேவும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார். விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிழிக்கும் ஏனமும் காண்பறிவர்தாம் அப்படின்னார். திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத சிவபெருமான் அப்பர் சாமிகளுக்கு முன்னாடி திருநீரை பூசிட்டு பூநூலோடு உட்காந்துட்டு இருக்கிறார். கையில் கட்டமுது இருக்கு. அப்புறம் தான் அவர் கேட்குறாரு, ரொம்ப களைச்சி போயிருக்கிறீங்க, எங்கிட்ட கட்டமுது இருக்குது, எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் பசியாருங்க அப்படின்னு சொல்கிற பொழுது அப்பர் சாமி பார்க்குறார். சரி, எதிர்த்த மாதிரி உட்காந்துட்டுருக்கிறவர் சாமி தான் உட்காந்துருக்கிறாரு. சாமின்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு அப்பர் சாமி ஏன் வாங்கி சாப்பிட்டார் அப்படின்னா திருநீர் பூசியிருக்கார், அதே மாதிரி பூநூல் போட்டிருக்கிறார், வேடம் இருக்குது, அதனால் வாங்கி சாப்பிட்டார். சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்கிறார். அதனால் திருநீர் பூசணும் அப்படிங்கிறது ரொம்ப, ஒரு பொருள் வாங்கிறதுனா கூட அந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட தான் நம்ம வாங்கணும். வேறு எல்லார்த்திட்டையும் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு பேர் வேறு இல்லைங்களா? அடியார்கள் அப்படியெல்லாம் போய் எல்லார்த்திட்டையும் போய் வாங்கி சாப்பிடக்கூடாது. பசியாகவே இருந்தாலும் யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. அடியார்கள் கொடுத்தா தான் சாப்பிடணும். இல்லைன்னா கடையில் போய் சாப்பிட்லாம். வேறொருத்தர்கிட்ட இறந்து யாருக்கிட்ட இறக்கணும்னா அடியார்கிட்ட மட்டும்தான் இறக்கணும். வேறு யாருக்கிட்டையும் போய் இறக்கக்கூடாது. அதுதான் அப்படி அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அலியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நிலைய. இப்படியெல்லாம் செய்யலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க. சாபம்ன்ற மாதிரி சொல்கிறார். பெருநோய்கள் மிக நிலைய பெயர்த்தும் செத்தும் நல்ல நிறைய நோய்வாய்ப்பட்டு இறந்து மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து மீண்டும் பிறந்து இப்படியே ஒரு சைக்கிள் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது, பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது, இப்படியே உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ நம்ம பிறப்பினுடைய நோக்கம் என்னென்னா மீண்டும் பிறவாமை அப்படிங்கிறத நோக்கமாக இருக்கும். மீண்டும் பிறவாமை அப்படிங்கிறத நோக்கமாக இருக்கணும். மீண்டும் 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 பிறந்துகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பிறப்பில் நம்ம சரியாக பயன்படுத்திக்கலன்னு அர்த்தம். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவை மதித்திடுமின்னார் அப்பர் சாமி. அட யாருக்கும் கிடைக்காத ஒரு பிறப்பு உனக்கு கிடைச்சிருக்குது, என்ன செய்யணும்? நல்லபடியாக பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறார் அப்பர் சாமி. ஏன்னா மறுபடியும் மனுஷனாக பிறப்போம், மாடாக பிறப்போமா, ஆடாக பிறப்போமா, கழுதையாக பிறப்போமா, எப்படி பிறப்போன்னு யாரு கையிலையும் ஒன்றும் கேரண்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை நான் இப்படி தான் பிறப்பேன் இப்படி யாராவது சொல்ல முடியுமா? என்ன, யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் பெரிய பெரிய முனிவர்களெல்லாம் கூட மரமாக பிறந்திருக்காங்க, கல்லாக இருந்திருக்கிறாங்க, எப்படியோ இருந்திருக்கிறாங்க. அதனால் யாருக்கும் எதுவும் உத்தரவாதம் கிடையாது. அதான் அப்பர் சாமி சொன்னார், வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கின்றார். அப்போ தனி மனிதன் என்ன செய்யணும்? அஞ்செழுத்தை சொல்லணும், பெருமானுடைய பெருமைகளை தினசரி பேசணும், 6 காலத்தில் ஒரு காலமாவது கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமிக்கு மலர் பறித்து போட்டுட்டு அதற்கு பிறகு சாப்பிடணும், அப்புறம் திருநீர் பூசணும். அப்படியெல்லாம் செய்யலை அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு இறந்து பிறந்து இறந்து பிறந்து இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடும் என்று சொல்லி அப்பர் சாமி இந்த பாட்டில் சொல்கிறார். அருமையான திருப்பாட்டு. அடுத்தது 7வது திருப்பாட்டு. பெருமானை அதாவது இந்த உலகத்தில் நாம் புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருள் பரம்பொருள் தான். அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. இறைவனை மட்டும்தான் நாம் புகழ்ந்து பாடணுங்க, இல்லைன்னா அடியார்களை புகழ்ந்து பாடணும், வேறு யாரையும் புகழக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நின்னாவார் பிறரின்றி நீயே யானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறை 4மானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணினல்லால்
ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. தன்னை என்ன சொல்கிறாருன்னா, ஏழையேன்னா என்னென்னா, நான் ரொம்ப சிற்றறிவுடையவன், உன்னுடைய பெருமை என்ன, என்னுடைய சிறுமை என்ன, உன்னை போய் நான் முழுமையாக உன்னை புகழ்ந்து நான் என்னால் பேச முடியுமா, பாட முடியுமா என்று சொல்லி அப்பர் சாமி ஏழையேன்னா ரொம்ப சிற்றறிவுடையவன் அர்த்தங்க. ஆமாம், இதில் என்ன சார், நின்னாவார் பிறரின்றி நீயே யானாய் அப்படின்னாருங்க. அருமையான பாட்டு இந்த பாட்டு. நின்னை போல் ஆவார் பிறர் நீ ஒருவனே அப்படின்னா, பெருமானுடைய பெருமைக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொல்ல முடியாது. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அறியுது, வள்ளுவ பெருமான் சொல்றார். நின்னாவார் பிறரின்றி நீயே யானாய் அப்படின்னார். உனக்கு நிகர் நீ தான், வேற யாரும் உனக்கு நிகராக சொல்ல முடியாது. பெருமானுக்கு அதாவது மணிவாசக பெருமான் சொல்றார், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னார். அவனுக்கு நிகராக இன்னொருத்தர் சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி தான் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இறைவன் சொல்கிறாரு சுந்தரர்கிட்ட, என்ன சொல்கிறாருங்க, பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னார். அந்த அடியார்களை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெருமையால் தம்மை ஒப்பார்னா இவங்களுடைய பெருமைக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் எப்படி தன்னிகர் இல்லாதவனோ அதே மாதிரி அவனுடைய அடியார்களும் தன்னிகர் இல்லாதவர்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். இது ஆரூர் பெருமான் சொல்கிறார். திருவாரூர் தியாகேச பெருமான் சுந்தரர்கிட்ட சொன்னது, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றுமில்லார், இருமையும் ஊனமேல் ஒன்றும் அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னார். ஏற்கனவே சுந்தரர் யாருக்கிட்ட இருக்கிறாருன்னா சாமி கூட தான் இருக்கிறார் இல்லைங்களா. சாமிக்கு தோழர், நம்மை தோழமையாக தந்தனம், இதை விட ஒரு பெருமை என்ன வேணும் இந்த உலகத்தில். சிவபெருமான் ஒரு வார்டு கவுன்சிலர் நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தால், ஐயோ அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸுங்க, நானும் அவர் அப்படிங்க இப்படிம்போம், நம்ம பொழப்பு அப்படி. ஆனால் சிவபெருமானுக்கு யார் வந்து நண்பர்? சிவபெருமானே நண்பருங்க. ஆனால் அந்த சிவபெருமானே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவரை நீ அடைவாய் என்று. அப்படின்னா எங்கோடு இருக்கிறத விட ஒரு பெருமை என்னென்னா, அதை அந்த திருவாரூரில் இருக்கிற அடியார்களோடு இருக்கிறது தான் பெருமை. சுந்தரன் நீ அவங்களோட போய் சேர் அப்படின்னாரு. அதற்கு பிறகு தான் சுந்தரர் அவங்கள போய் வணங்கி போனார். நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூறனர். சாமி சொல்கிறதுங்க இதெல்லாம், ஆரூர் பெருமான் சொன்னது. நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலைனார். சிவபெருமான் சொல்கிறார், அவங்கள நல்லா பணிஞ்சு வணங்கிக்கோ. நிறை சொல் மாலை என்ன பாடின மாதிரி இது பாடிறாரு. என்ன நீ என்ன பாடின, பித்தா அப்படின்னு தானே அடுத்தது தான் வருது, பித்தான்னு தானே நீ பாடின, அப்படி இது பாடிடாத. ஏன்னா பழக்கத்தில் அப்படியே வந்துட போகுது, சாமியவே இப்படித்தானே பாடணும், அதனால் அடியார்கள் இப்படிப்பா என்ன நீ எப்படி வேணாலும் பாடலாம், ஆனால் அவங்கள எப்படி பாடணும்னா நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடுனார். நிறை சொல் மாலைன்னா என்ன சொல்கிறது, அதாவது நல்ல தூய தமிழால், குற்றமில்லாத தமிழால் பாடு அப்படின்ட்டார் சாமி சொல்கிறார். நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற. அதற்கு பிறகு தான் அவர் வந்து சரி சொல்லிட்டாரே நம்ம பாடிடலாமே, அப்படியெல்லாம் சுந்தரர் பாடலை. யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகிறேன், பாடும் பரிசு எனக்கு நீ அருள வேண்டும்னு. அவங்க பெருமை எனக்கு என்ன சாமி தெரியும், நான் பாட முடியுமா, நீங்கள் எனக்கு கொஞ்சம் அப்படி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அப்புறம் தில்லைவாள் அந்தர்ந்தம் அடியாருக்கு முடியன்னு இறைவன் அடி எடுத்து கொடுத்தார். இப்படியெல்லாம் இறைவன்கிட்ட சாமிக்கிட்ட தான் இருக்கிறார் சுந்தரர், ஆனால் அவங்களோட போய் சேர்ந்துக்கோ அப்படிங்கிறார். அப்படின்னா இறைவனிடத்தில் இருக்கக்கூடியதை விட பெருமை என்னென்னா அடியார்களோடு இருக்கிறது தாங்க. அதுதான் பெரிய புராணம் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. திருவாசகமே அதுதானே சொல்லுது. எங்கள் ஐயாவுடைய தாரக மந்திரம் தான், உடையால் உந்த நடுவிருக்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னார். மணிவாசக பெருமான் இறைவனிடத்தில் வர எந்த ஒரு வரமும் கேட்கல, முக்தி கூட கேட்கல. அவர் கேட்ட ஒன்றே ஒன்று, அடியார் கூட நான் இருக்கணும் அப்படிங்கிறதான் கேட்டார். அதனால் அடியார் கூட இருக்கிறது தான் பெருமை, அதோட ஒரு பெருமை எதுவுமே இல்லை. இந்த பாட்டில் நின்னாவார் பிறரின்றி நீயே யானாய், அப்புறம் நினைப்பார்கள் மனத்துக்கு ஒரு வித்துமானாய் அப்படின்னு. யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ பெருமான, அவங்க மனசில் ஒரு வித்து போல பெருமான் இருப்பான். நம்ம நினைக்கிறது இல்லை, அதனால் சாமி நம்மக்கிட்ட வரதில்லை இல்லைங்க. நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டான் அனைத்து மேடமாம் மும்பல கூத்தனை தினைத்தனை பொழுது மறந்து இவனோன்னார் அப்பர் சாமி. பணக்கை மும்மத மேல முறித்தவன் தில்லைப்பதியத்தில் சொல்கிறார் இல்லைங்களா. அப்பர் சாமி தேவாரம் தான் 4ஆம் திருமுறை.
பனைக்கை மும்மதம் வேலம் முறித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அப்படின்னார். யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த கோயிலாக வந்து சாமி உட்காந்துக்குவானா. நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுது மறந்துய்வனோன்னார். அப்படின்னா கண்ணை மூடி முழிக்கிற நேரம் கூட சாமி நான் மறந்துருக்க மாட்டேன் அப்படின்னார். மணிவாசக பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னாரு. அங்கே இமைப்பொழுதும் என் நெஞ்சில், இங்கே என்ன சொல்கிறாரு, தினைத்தனை பொழுது இருக்கிறதுலே குறுகிய காலம் திணை. திணையை எதுக்கு சொல்லுவாங்கன்னா ரொம்ப சின்னதுக்கு திணைன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நேரம் கூட நான் சாமி மறந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பர் சாமி சொல்கிறார். அப்படின்னா அதுதான் இந்த பாட்டில் வந்து நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் அப்படின்னா. திருவையாறு தேவாரத்தில் அப்பர் சாமி பாடுவாருங்க, பெருமானுக்கு ரொம்ப பிடித்த கோயில் எது அப்படின்னா, யாரெல்லாம் சிவபூஜை பண்ணி அப்படியே முகம் கண்ணீர் மல்க பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அந்த அடியார்களுடைய உள்ளத்தை தவிர சிறந்த கோயில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு அப்பர் சாமிகள். திருவையாறு தேவாரத்தில் சொல்கிறார், சகமலாத அடிமை இல்லை தானலால் துணையும் இல்லை, நகமெல்லாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவி, முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர், அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனாருக்கு அப்படின்னார். முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர், அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனாருக்கு என்று சொல்லி திருவையாற்று பெருமானுக்கு பிடித்த கோயில் எது அப்படின்னா திருவையாறு கோயில் கிடையாதுங்க. நல்ல வழிபாடு செய்யக்கூடிய அடியாருடைய உள்ளம்தான் அவனுக்கு பிடித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார் பாரு, அருமையான இடது. நினைப்பார்கள் மனத்துக்கு ஒரு வித்துமானாய் அப்படின்னா. அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க, மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய்னர். மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய். மன்னானாய்னா நிலை பெற்றதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல மண் இல்லை, மன்னானாய்னா நிலை பெற்றன்னு அர்த்தம். அப்படி தான் எப்படி பொருள் சொல்லியிருக்கான்னு பார்க்குறேன். நினைப்பார்ந்த மனமாய் நிலத்து ஒப்பற்ற ஆனாய் தலைவனானாய் அரசர்களுக்கு ஒப்பற்ற. இதில் வந்து சரியாக அந்த இது போடல. மன்னானாய் அப்படிங்கிறது நிலைத்த நிலை பெற்றன்னு அர்த்தங்க. மண்ணுதல் அப்படி மண்ணுகத்தில்லை அப்படின்னு சொல்லணும் இல்லைங்க. 2 சுழியின் வந்தால் நிலைத்தன்னு அர்த்தம், 3 சுழியின் வந்தால் மண் இல்லைங்களா. அப்போ நிலைத்த எப்பொழுதும் பிரியாமல் இருக்கக்கூடியது, நீங்காமல் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் மண்ணுதல் அப்படின்னு சொல்லி பேருங்க. மன்னானாய். அப்புறம் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறை 4 மானாய் ஆரங்கமானாய். வேதங்களாக ஆரங்கங்களாக பெருமானதெல்லாம் இருக்கிறார். பொன்னானாய் மணியானாய் போகமானாய். இதெல்லாம் இறைவனை உலகியல் பொருளாக அப்பர் சாமி சொல்கிறார். பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை. இதை ரொம்ப முக்கியங்க. இந்த உலகத்தில் வேறு யாரையும் புகழக்கூடாது, இறைவனை மட்டும்தான் புகழணுங்கிற. அதான் பூமி மேல் புகழ்தக்க. இந்த உலகத்தில் புகழக்கூடிய ஒரு தகுதியுடைய பொருள் என்னன்னா பரம்பொருள் தாங்க. இந்த பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணினல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேன் என்னார். அப்படின்னா ஏழைன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிற்றறி உடையவன் அப்படிங்கிறார் அப்பர் சாமிகள். புகழூர் தேவாரத்தில் சொல்கிறார் இல்லைங்களா. புகழூர் தேவாரத்தில் சொல்கிறார், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தரிகளா பொய்மையாளரை பாடாதேனார். சாமியை தவிர மீதி இருக்கிறவெல்லாம் இந்த உலகத்தில் பொய்மையானவன் அப்படின்ட்டார். யார்? சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிறார். எந்தை புகழூர் பாடுமின் அப்படின்னார். புகழூர் பெருமான பாடுனா என்ன கிடைக்கும்னு சொல்கிறார் பாருங்கள். எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும். இம்மையே தரும்னா இம்மை பயன். இந்த பிறப்பில் நமக்கு என்ன வேணும்? நல்ல சாப்பாடு வேணும், துணிமணி வேணும், இருக்கிறதுக்கு இடம் வேணும், எல்லாம் கொடுப்பாராம். இம்மையே தரும். அப்புறம் சோறும் கூரையும் ஏற்றலாம் அப்படின்னார். சோறும் கூரையும்னா மறுமை பயன், வீடு பேர் எல்லாம் கிடைக்குங்கிறார். இம்மையே தரும், சோறும் கூரையும் ஏற்றலாம், இடர்கடலுமாம், துன்பம் நீங்கும் அப்படிங்கிறாரு. துன்பம்னா என்ன துன்பம்? இருக்கிறதுலே பெரிய துன்பம் என்னென்னா பிறவி துன்பம் தாங்க. ஆமாம். ஏத்தலும் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை. அதையும் சொல்ல கடைசி என்ன சொல்லார்? சிவலோகம் போவோம், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். யாரை பாடுனா? புகழூர் பெருமான பாடுனா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொய்மையாரை பாடுனா அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பூமியில் புகழக்கூடிய ஒரே ஒரு பொருள் பரம்பொருள் தான். அதான் பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே உன்னை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. அப்போ பெருமான் ஒருவன் தான் புகழக்கூடிய பொருள் என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டு. அத்தா உன்னடியேனை அன்பாலாத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய்
எத்தனையும் அரியணி எளியானாய் எனையாண்டு கொண்டு இறங்கு என்று கொண்டாய். பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்றோ. இத்தனையும் எம்பரமோ ஐயகையோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. உன்னுடைய பெருமை எங்கே இருக்குது? நான் எது ஒன்றுக்கு ஆகாதவனான இல்லையா? எனக்கு கூட இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு சாமி கொடுத்துருக்குறீங்களே என்று சொல்லி இறைவனுடைய கருணையை நினைக்கிறார். முதல்ல தன்னுடைய சிறுமையை நினைக்கிறாரு. எனக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்களே பெருமான் அப்படின்னு சொல்லி அப்படியே மனம் நைந்து இந்த பாட்டில் சொல்கிறார். எல்லாம் எனக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லி. உன் தரமோ நெஞ்சமே நொடித்தான்மலை உத்தமனேம்பர். அதாவது சுந்தரமூர்த்தி சாமிகள் நொடித்தான்மலை பதிகத்தில் வெள்ளை யானையெல்லாம் அனுப்புகிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குதா சுந்தரா என்று சொல்லி சுந்தரரே அவரை பார்த்து பாடிக்கிறார். உன் தரமோ நெஞ்சமே, இது உனக்கு இதெல்லாம் தகுதியா அப்படின்னு சொல்லி அவரே கேட்டுக்கிறார். சிவபெருமான் போகக்கூடிய யானையை கீழே அனுப்பி தேவர்களெல்லாம் அனுப்பி அதில் ஏறி வர சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு தன்னை பார்த்து அவரே கேட்டுக்கிறார். உன் தரமோ நெஞ்சமே அப்படி. இது மாதிரி இங்கே என்ன சொல்கிறேன், இந்த பாட்டில் அப்படி சொல்கிறாருங்க. இத்தனையும் எம்பரமோ, எந்த அளவுக்கு எனக்கெல்லாம் தகுதி இருக்குதா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் இல்லையா? அப்பர் சாமி அப்படி சொல்லார். அத்தாவுன் அடியேனே அன்பால் ஆர்த்தாய் அப்படின்னார். தந்தையே ஐயா, உன் அடியவனாக என்னை என் அன்பு கொண்டு நோய் வரச் செய்தாய். உனது திருவருள் நோக்கத்தால் என்னை தீர்த்த நீர் ஆட்டி தோயவனாக்கினாய். அதாவது எப்படின்னா, உன் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாயினார். நான் ரொம்ப புனிதம் இல்லாதவன், ஆனால் எப்படி நீ புனிதப்படுத்தினா உன்னுடைய அருள் நோக்கம் பட்டது, அதே ஒரு புனித நீர் ஆடினது போல் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். பெருமானுடைய அருள் நோக்கம் பட்டால் என்ன ஆகும்? இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினையரெண்டு சாறுமலை 3 மலை அன்பு பெரம்பாய் திரிவார் அவர்கருத்தின் அளவினரோன்னு கண்ணப்ப நாயனார் புராணத்தில் சொல்கிறாரு. கண்ணப்ப நாயனார் முதல்ல எப்படி இருந்தார்? இரும்பு போல் இருந்தார். காலத்தினாதருடைய நோக்கம் பட்டதுக்கு பிறகு சொல்கிறார் பாருங்க. அந்த பாட்டு அருமையான பாட்டு. அருமையான பாட்டு, அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற பாட்டு தான். மலை நீக்கம் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த சைவ சித்தாந்தம் முழுக்க அங்கே இருக்குது, அந்த பாட்டில் தான் இருக்குது. சைவ சித்தாந்தத்தையே அங்கே முடிச்சு காட்டுறார். கண்ணப்ப நாயனாருக்கு எப்படியெல்லாம் அது நீங்கிச்சு அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புருவதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினையரண்டு சாறுமலை 3 மறை அன்பு விளம்பாய் திரிவார் அவர்கருத்தின் அளவினரோ அப்படின்னார் சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அங்கே முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால். சாமி பார்த்துட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. சாமி பார்த்தாச்சுன்னா என்னாச்சு அப்படின்னா, கண்ணப்ப நாயனாருக்கு அது வரைக்கும் இரும்பு மாதிரி இருந்த அந்த யாக்கை பொன்மயமாக ஆயிடுச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருந்த மலம் மாசுக்களெல்லாம் போயிடுச்சு, வினை போயிடுச்சு, மலம் போயிடுச்சு, மாயை போயிடுச்சு, ஆணவ மலம் போயிடுச்சு, மூலமலமும் போயிடுச்சு. அந்த முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புருவேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினையரண்டு சாறுமலை 3 மறை அன்பு விளம்பாய் திரிவார் அவர்கருத்தின் அளவினரோனர். இந்த ஒரு பாட்டுக்கு விளக்கம் சொல்கிறேன்னா ஒரு 1 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு இந்த பாட்டுக்கு மட்டும் அடியனுக்கு வையாபுரியார் விளக்கம் எழுதி கொடுத்துருக்கிறார். ஒரு கட்டுரையே எழுதி அனுப்புனார். புரியலைன்னு சொல்லி கேட்டதுக்கு ஐயா ஒரு கட்டுரையே எழுதி கொடுத்தார். அவ்வளோ அருமையான திருப்பாட்டு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அது மாதிரி அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாய் அப்படின்னார். அப்போ இறைவனுடைய திருநோக்கம் நம்ம மேலே பட்டால் போதும். நம்ம என்ன தான் பெருமானை விழுந்து அடித்து பார்த்து என்ன பிரயோஜனம்? அவனுடைய திருநோக்கம் நம்ம மேலே படணும். அப்போ தான் நமக்கு மலம் நீங்கும், வினை நீங்கும். நம்ம என்ன தான் முட்டி மோதி போய் முன்னாடி நின்னாலும் பெருமானுடைய திருநோக்கம் படணும் இல்லையா? அதுதான் அப்பர் சாமி இங்கே சொல்கிறார். அப்படி பார்த்ததுனால, இறைவனுடைய திருநோக்கம் மேலே பட்டதுனால தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாய் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், எப்படி புனிதமானாரா? எத்தனையும் அறிய நீ எளிய யானாய், எவ்வளவு பெரியவர் நீங்கள், எனக்காக எளிமையாக எனக்கு அருள் செஞ்சீங்களே பெருமானை, என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய். பித்தனேன் பேதையேன் பேயேன் அப்படின்னு அவ்வளவு கீழே சொல்கிறார்.
தன்னை எப்படி சொல்லார்? பித்தனேன்னாரு. அப்புறம் பேதையேன், ஒன்றும் தெரியாதவன், பேயேன். பேயேன்னா ரொம்ப யாதும் உணராது பேதையேனும் வீணில் உழலும் பேயேன் அப்படின்னாரு. இழிவு மிகுந்த நாயேனும் நான் செய்த குற்றங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தனைனார். என்ன நான் செய்த குற்றங்கள் அத்தனையும் பொறுத்தா என்றோ, இத்தனையும் எம்பரமோ அப்படின்னா இல்லை, என் பெருமான் அருள் செயல்கள் யாவும் எம்போன்றவர்க்கு அளவிடற்கு உரியனவோ, இதெல்லாம் எனக்கு தகுதி இருக்குதா? இல்லை, என் பெருமான் திருக்கருணை இருந்த தன்மையை காட்டுவனவே அவை என்று சொல்லி இறைவனுடைய அந்த ஒரு அருட்தன்மையை இந்த பாட்டில் அப்படியே அப்பர் சுவாமிகள் நமக்கு அவருக்கு பெருமான் செய்த உபகாரத்தை நமக்கு அப்படியே இந்த திருமுறை மூலமாக சொல்கிறார். அதே மாதிரி தன்னை பற்றி ரொம்ப கீழே சொல்வார். திருக்கோவலூர் பதிகத்தில் சொல்வாருங்க, செத்தையேன் சிதம்பநாயேன் அப்படிம்பாருங்க. குப்பை கூட உரமாக பயன்படுமா. செத்தை அப்படிங்கிறது குப்பையிலிருந்து ஒன்றுக்கு ஆகாத தூக்கி போகிறதுக்கு பேர் செத்தைங்க. அதை குப்பையை விட மோசமானவனான் அப்படின்னு சொல்லி செத்தையேன்னார். சாதாரண நாய் நன்றியுடையது. சிதம்ப நாய்னா குணங்கெட்ட நாயா, நன்றி கெட்ட நாய் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அதை செத்தையேன் சிதம்ப நாயேன். அப்புறம் என்ன சொல்கிறார்? செடியனேன் அப்படின்னார். செடியனேன் அப்படின்னா ரொம்ப வினைவயப்பட்டவன் அப்படிங்கிறார் தன்னை. அப்புறம் என்ன சொல்? பொத்தையே பொருளென கொண்டு இந்த உடம்பை நான் உண்மையை நினச்சிட்ருக்கிறேன் அப்படின்னா கொத்தையேன் அப்படின்னாரு தன்னை. கொத்தையேன்னா கண் இல்லாத குருடனை போல் அப்படின்னு சொல்லுவார் அந்த திருக்கோவலூர் பதிகத்தில். அப்படி ரொம்ப மணிவாசக பெருமான் நாயேன் நாயேன் நாயேன்னு பல 60க்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஆனால் சிதம்ப நாயன் அப்படிம்பார் இந்த இடத்துல. சிதம்ப நாயன்னா ரொம்ப குணங்கெட்ட நாய், அதுக்கு நாயின்னு சொல்கிறது கூட தகுதி இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி அப்பர் சாமிகள் சொல்வார். அப்படி அல்ல, பெரியவங்க எப்பொழுதும் தன்னை தாழ்த்தி சொல்லுவாங்க. அது அவங்களுடைய இயல்பு. உலகப் பழிகளை தன் மீது ஏற்றி சொல்லுவாங்க. அப்படி இல்லை அவங்க. ஆமாம், அது நம்ம மனசில் வச்சுக்கணும். தன்னை தாழ்த்தி சொல்லுவது அப்படிங்கிறது பெரியவங்களுடைய ஞானியருடைய ஒரு இயல்பு. பாட்டு இத்தனையும் எம்பரமோ, இது எனக்கு தகுதி இருக்கா என்று சொல்கிறார். குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் குற்றமே பெரிது உடையேன் கோலமாய நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானி எல்லேன் நல்லாரோடு இசைந்திலேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒளிந்தேன் அல்லேன் வெறுப்பனவு மிக பெரிதும் பேசுவல்லேன் இளம் பொல்லேன் இறப்பதே ஈய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே. பாட்டுக்கு என்னென்னா குலம் பொல்லேன் அப்படின்னார். அதாவது நான் சார்ந்த கூட்டத்தின் மூலமாக நான் ரொம்ப தீயவன். அப்புறம் குணத்தாலும் தீயவன் அப்படின்னார். குணத்தாலும் நல்ல குணம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். குறிக்கோளாலும் இல்லாதவன், குறிக்கோளாலும் தீயன் அப்படின்னார். குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படிங்கிறார் இல்லைங்களா ஆரம்பத்திலேயே. பாலனாய் கழிந்தனாலும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்தனாலும் மெழிவோடு மூப்பு கோலனாய் கழிந்தனாலும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நல்ல குறிக்கோள் இல்லாது நான் சமணத்தில் இருந்த காலத்தை சொல்கிறார். சைவத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாடு வேறு. இப்போ சமணத்தில் இருந்த காலத்தை அப்படி சொல்கிறார். அப்படி குற்றமாகிய செயலை பெரிதுடையவன், நான் நலம் பயத்திற்குரிய வேடத்தாலும் தீயவன், வேடத்தாலும் ரொம்ப தீயவன், எல்லாவற்றாலும் நான் தீயன், ஞானி அல்லேன், நல்லாரோடு கூடி பழகிற்றேன். நான் ஒரு பெரிய ஞானியெல்லாம் கிடையாது, நல்லாரோடு இசைந்திலேன், நல்லவங்களோட கூட நான் சேர்ந்தது கூட இல்லை என்று சொல்கிறார். நடுவே நின்ற விலங்கல்லேன், விலங்கல்லாது ஒளிந்தேன் அல்லேன், நான் நல்லவரோடு கூடி பழகலை, மரபுணர்வுடைய மக்களுக்கும் அகதில்லாத பிற உயிருக்கும் இடையே நிற்கின்ற ஒரு சார் விலங்கும் அல்லேன், நான் அப்படி ஒரு சார் விலங்கும் அல்லேன், மன உணர்வு பெற்று மன உணர்வால் பயன் கொள்ளாமையின் விலங்கல்லாது ஒளிந்தேனும் அல்லேன், வெறுக்கத்தக்க எப்படிப்பட்டவன்னா நானே சொல்கிறார் பாருங்க. நடுவே நின்ற விலங்கல்லேன், விலங்கல்லாது ஒளிந்தேன் அல்லேன், வெறுப்பனவும் மிக பெரிதும் பேசவல்லேன். எல்லாம் வெறுக்கக்கூடிய மொழிகளையே நான் பேசக்கூடியவன், என்னென்னவெல்லாம் பேசக்கூடாதோ அத்தனையும் நான் பேசக்கூடியவன் என்று சொல்கிறார். இளம் பொல்லேன் இறப்பதே ஈய மாட்டேன் என்று சொல்லி என் செயலால் அதுவும் பொல்லேனாக பிறர்பார் இறப்பதனையே மேற்கொண்டு என்பால் இறப்பவர்க்கு யாதும் ஈய மாட்டேன். அதாவது எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒருத்தர்கிட்ட வாங்கிறதோடு சரி, அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம் என்கிட்ட இல்லைங்கிறார். அப்படியெல்லாம் இல்லை,
அப்பர் சாமிகள் சமயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் அங்கே பதிவு செய்கிறார். என்ன செஞ்சார்னா, காவலர்த்தும் குலந்தொட்டும் கடப்பாடுகள் மிகச் செய்தார் அப்படிங்கிறார். இந்த சமயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணார், அவர் குளமெல்லாம் வெட்டி தண்ணீர் பந்தலெல்லாம் வச்சு படித்தவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கெல்லாம் உபச்சாரம் செய்வாராம் அப்பர் சாமிகள். பெரிய வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர் அப்பர் சாமி. அதெல்லாம் அப்படி இல்லை, இது அப்படி சொல்கிறாருன்னா, ஆனால் அவர் அப்படியெல்லாம் இல்லை. அதான் பிறர்வால் இறப்பதனையே மேற்கொண்டு என்பால் இறப்பவர்க்கு யாதும் ஈய மாட்டேன், இந்நிலையில் அறிவற்ற நான் என்ன செய்வதற்காக மனிதனாக தோன்றினேன், அறிவில்லாத நான் எதற்காக நான் மனிதனாக தோன்றினேன் என்று சொல்லி தன்னுடைய பிறப்பை நினைந்து ரொம்ப வருத்தப்படுறார். அதே மாதிரி அடுத்த பாட்டு அருமையான பாட்டு. ஒரு அடியாருடைய பெருமைகளை இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாது. அடியார் பெருமைகளை சொல்லியதுலேயே ரொம்ப உச்சமான ஒரு இடம் இந்த பாட்டுங்க. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாலத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் அதிப்போமல்லோம், மாதேவர்க்கு ஏகாந்தரல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்றொழலும் புலையரேனும் கங்கைவார் சடைகரந்தாறு கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. இதுக்கு மேலே பெருமை சொல்ல முடியாதுங்க அடியார்களுக்குங்க. சங்கநிதி பதுமநிதி அப்படின்னா குபேரங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம். சங்கநிதி பதுமநிதி என்று சொல்வது ரெண்டு நிதிங்க. அதுக்கு மேலே அதுதான் இருக்கிறதுலே பெரிய நிதி. அது யாருக்கிட்ட இருக்குது? குபேரங்கிட்ட தான் இருக்குது. இப்போ இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறார் திருப்பூரில், அவர் தான் பெரிய பணக்கார். அவர்கிட்ட இல்லாத செல்வமே இல்லை அப்படி வச்சுக்கலாம். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும். அவர் இந்த திருப்பூருக்கு அவர் தான் பெரிய மகாராஜா. அவர் சொன்னால் தான் நடக்கும். அப்படி ஒருத்தர் இந்த ஊரில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சொல்கிறாருங்க, மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம், மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில். அவர் சிவனடியார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்பர் சாமி சொல்கிறார், பெரிய ஊருக்குள்ளேயே பெரிய சங்கநிதி பதுமநிதியோடு இருக்கக்கூடியவர், இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு பெரிய ராஜாவுக்கு இணையாக இருக்கக்கூடியவர். ஆனால் அவர் சிவபெருமானிடத்தில் அன்பு இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டார். மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள். இன்னொருத்தர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இன்னொருத்தர் இந்த ஊர்லேயே இன்னொருத்தர் இருக்கிறாருங்க. ஒரு சேரியில் இருக்கிறாரு. நல்லா மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிடுவார், மாட்டையெல்லாம் அடித்து சாப்பிட்றவர். ஆனால் என்ன பண்ணுவார்னா, தினசரி திருநீர் பூசியிருப்பார். அப்புறம் அவருக்கு கையிலெல்லாம் இந்த விரலெல்லாம் முழுசாக இருக்காது, பாதி பாதி தான் இருக்கும். அது குஷ்ட நோயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி பாதி விரல் தான் இருக்கும். ஆனால் சிவபெருமானுக்கு அடியார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அப்படின்னார். அவரை தான் நான் போய் தினசரி வணங்கி கொள்ளுவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர்கிட்ட நான் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தர் மாடெல்லாம் அடித்து சாப்பிடுவார், ஆனால் திருநீர் பூசியிருக்கிறாரு, சிவபெருமான் மேலே அன்புடையவர், கையெல்லாம் தேஞ்சு போச்சு, அதான் சொல்ல அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவரித்து தின்றுழலும் புலையரேனும்னார். அவர் ரொம்ப கீழான ஒரு சாதியை சார்ந்தவருங்க, புலையர் இனத்தை சார்ந்தவர். கையெல்லாம் பாதி விரல் தான் இருக்குது, பரவாயில்ல, அவர் தான் நான் வணங்கக்கூடிய கடவுள் என்று சொல்லி அப்பர் சாமியில் இந்த பாட்டில் சொல்லாருங்க. அப்படின்னா யாரு கூட நாம் சார்ந்து இருக்கணும் அப்படின்னா, நல்ல செல்வம் உயர்ந்த செல்வந்தர்களோடு இருக்கணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய குறிக்கோள் அல்ல. அடியார்களோடு இருக்கணுங்க. அவங்க வசதியாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, திருநீர் பூசி அடியார்களோடு நம்ம இருக்கணும் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். அருமையான திருப்பதிகம். அது பொது திருப்பதிகத்தில் வைத்து போற்றக்கூடிய ஒரு திருப்பதிகம். இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செய்து உணவுக்கு பிறகு நம்ம சுந்தரமூர்த்தி சாமியுடைய 7ஆம் திருமுறைக்கு போகிறோம். ஜனவரி மாத பாடத்தொகுப்பு. ஜனவரி மாத நம்பிகள் எப்படி பித்தா பிறை சூடி பதிகம் பாடினார், இறைவன் எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷம் சிந்திச்சுட்டு அதற்கு பிறகு அந்த பதிகத்துக்கு விளக்கம் பார்க்கலாம் என்று சொல்லி இதோடு நம்ம நிறைவு செய்கிறோம். அடுத்து உணவுக்கு பிறகு 2 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிடும், 3/4 மணி நேரம் இருக்குல்ல. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் ரெடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றும். சொல்லுங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை
எத்தனை தேதியை சொல்லிடுங்களேன். 20ஆம் தேதி எங்கள் குருநாதர் ஐயா சொக்கலிங்க ஐயா வந்து ஒன்று என்று இரு தெய்வம் உண்டு என்று இருன்னு சொல்லி ஒரு தலைப்பில் நல்ல நிறைய ஞானிகளை எல்லாம் பற்றி தொகுத்து பேசுகிறாரு. காலையில் 10 மணிக்கு வகுப்பு ஆரம்பம், 1 மணி வரைக்கும் வகுப்பு, இடையில வந்து ஒரு பிரேக்கு, 3 மணி நேரம் ஐயா பேசுகிறாங்க. அவசியம் எல்லோரும் வந்து கேட்டு பயனடையணும். அது சொல்லிடலாம். சிவசண்முகையா வந்து அவங்க வெளிநாடு போயிட்டதுனால அவர் வகுப்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இல்லை. அதனால் அதுக்கு பதிலாக ஐயாவுடைய வகுப்பு வச்சுருக்கு. திருச்சிட்டோம். அது முக்கியமாக அப்புறம் நான் திருக்கோட்டை உழவாரம் பண்ணியிருக்கேங்க. ஐயா சொக்கலிங்க ஐயாவோட உழவாரம் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து நம்மளும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு வகுப்பாக அடுத்த வாரம். அதனால அவங்களும் வருவாங்க, அந்த அதிகாரிகளும் வருவாங்க, நம்மளும் கவனிக்கணும். அதனால் அடுத்த வாரம் கண்டிப்பாக 10 மணிக்கு வகுப்பு ஆரம்பம், முன்னாடியே வந்துடுங்க. சரி, உணவுக்கு நேரம் நான் ஒரு பதவி முடிச்சுட்டு அந்த வரலாறு சொல்லிடலாம் நினச்ச முடியல. இது கொஞ்சம் நிறைய சொல்லணும். நல்ல பதிகம்.